அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு பள்ளியில் இருந்து இஸ்லாமியர்கள் கொண்டு சென்ற சீர்வரிசை. கும்பாபிஷேகத்திற்காக எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தார்கள். அதன் காரணமாக நாங்கள் சீர்வரிசையோடு கலந்து கொண்டோம். நாங்கள் பள்ளி திறப்பு விழாவிற்கு அவர்களும் சீர்வரிசையோடு கலந்து கொண்டார்கள். எங்களுடைய மத நல்லிணக்கத்தோடு மாமன் வச்சான் உறவுகளோடு நாங்கள் கொண்டாடி வருகிறோம். இந்த நீடிப்பு என்றென்றும் நிலைக்கும் என்றதை தெரிவித்துக் கொள்கிறோம். இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அண்ணா நகர் பகுதியில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையுடன் வசித்து வரும் பகுதி. இப்பகுதியில் உள்ள ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மன் கோவில் முளைக்கொட்டு திண்ணை கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தது. இதனை முன்னிட்டு அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த பள்ளிவாசல் ஜமாத் சார்பில் இஸ்லாமியர்கள் பழங்கள் சீர்வரிசை தட்டுக்களுடன் வருகை தந்து அந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் இஸ்லாமிய பெண்களும் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். மத நல்லிணக்கத்திற்கும் மத ஒற்றுமைக்கும் எடுத்துக்காட்டாக இந்த கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடந்தது. இவ்விழாவில் காரைக்குடி மற்றும் அண்ணா நகர் சுற்றுப்புற பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.